சின்னதாக ஒரு கணக்கு சொல்கிறேன். எல்லோரும் நிறைய பேர் நிறைய விதமாக சம்பாதிக்கிறாங்க ஒரு வியாபாரி அப்படின்னு நினச்சின்னுக்கிறாங்க. ஒரு வியாபாரி கிடைக்கிறது வந்து கம்மியான முதலீடு தான். கம்மியான முதலீடு போட்டோன்னா இவ்வளோ தான் கிடைக்குதுன்ட்டு நான் வெளிவாரியாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு 500 கேஜி எடுக்கிறோன்னா ஒரு மூட்டைக்கு வந்து 50 கேஜி வரும். 500 கேஜினா ஒரு மூட்டையில் 50 கேஜி வரும். அந்த 50 கேஜிக்கு வந்து நம்ம சின்னதாக ஒரு முதலீடு 10,000 போடுறோம். 10,000 போட்டோன்னா நம்மளுக்கு வந்து எல்லாம் போக 50 கேஜி ஒரு மூட்டைக்கு, சரிங்களா? அதில் வந்து நம்ம ஒரு மூட்டைக்கு 2 கேஜி வேஸ்டேஜ் போகும் கம்மினாலும். ஒரு நல்லா இருந்துச்சுன்னா வெங்காயம் 2 கேஜி, கொஞ்சம் நல்லா இல்லாத மூட்டையாக கிடச்சிச்சின்னா அதிகமாக போகும். அது வந்து ஒரு வியாபாரிக்கு தான் தெரியும். இது 2 கேஜின்றது கூட வந்து நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு மூட்டையில் அதிகமாக வரும், கம்மியாகவும் வரும். சரி, இப்போது வந்து 500 கேஜியில் ஒரு 10 மூட்டை வருது. 50 கேஜினா 10 மூட்டைக்கு வந்து நம்மளுக்கு 20 கேஜி போயிடுது வேஸ்டேஜுன்ட்டு. நம்ம விற்கிறோன்னா ஒரு தெருவில் ஒரு வியாபாரி விற்கிறானா அப்படியே கை மாற்றி விட்றானா அதிகமாக கிடைக்கும். அவனும் அப்படியே கை மாற்றி விட்ருவான். நம்ம ஒரு வியாபாரிக்கு தான் சொல்கிறோம், தெருவில் வீதி வீதியாக சுற்றி விற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு. அப்புறம் இந்த 10,000 நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா இதுதான் முதலீடு ஒரு சின்ன வியாபாரிக்கு. இதுதான் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்ககிட்ட இருக்காது. அந்த 10,000 நம்ம போட்டோன்னா பாருங்கள் 5,000 சம்பாதிக்கலாம். அந்த முதலீடு போக 5,000 அப்படி வராது. இந்த 10ம் இந்த 5ம் சேர்ந்து தான் முதலீடாக வரும். அந்த 5,000 தான் நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? அந்த 5,000த்தில் நம்மளுக்கு இங்கே பாருங்க 5,000த்தில் 400 போகுது. இது 400 எதுக்காக போகுதுன்னா அந்த 20 கேஜி போகுது பாருங்கள். இங்கே இந்த 20 கேஜிக்கு 400 போகுது. ஒரு 20 நம்ம எடுக்கிறோம் வெங்காயம், சரிங்களா? ஒரு மண்டியில் நம்ம தெருவில் எடுத்துகிட்டு போய் 30 விற்கிறோம். 30 விற்றா தான் இந்த 5,000 கிடைக்கும். சரி, அதாவது இப்போ இதில் 400 போயிடுச்சுன்னா 4,600. இந்த 600 வந்து போயிடும். எதுக்காக போயிடும்? ஒரு கூலிக்காரனுக்கும் ஒரு வண்டியில் போட்டு எந்த மாவட்டமாக இருக்கட்டும், அந்த மாவட்டத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு போகுதுன்னா பொருள், அந்த 600 வந்து கூலிக்கும் ஆட்டோக்கும் எல்லாத்துக்கும் செலவாகும். அது போயிடுச்சுன்னா 4,000 நிற்கும் ஒரு வியாபாரி. அதுவும் வந்து உடனே எல்லாம் கிடைக்காது. இது விற்று அவன் சில்லறையாக சேர்த்து கணக்கு போட்டு இது பார்த்தா தான். அது போக ஒரு நாளைக்கு அவனுக்கு சாப்பாடு செலவு, வண்டி தேய்மானம், அது இது என்ன இருக்கோ, அவன் கடை வச்சுருந்தாலும் ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு போகும். அதில் ஒரு 1,000 போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 1,000 போயிடுச்சுன்னா 3,000. இந்த 3,000 தான் நிற்கும். இந்த 3,000 கூட முழுசாக நிற்காது. இது கூட வந்து 1,000 செலவு போயிடும். ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும், ஒரு நாளைக்கு ஆகாது. அப்போ வந்து இந்த 1,000 வந்து எதுக்காகனா, சப்போஸ் நஷ்டம் ஆயிடுச்சு. நஷ்டம்னா நஷ்டம் எப்படி ஆகுது? நம்ம விற்கிறதுக்கு வியாபாரத்துக்கு ஒரு வண்டி இல்லை, இப்போ நிறைய வண்டி ஆயிடுச்சு. ஊருக்குள்ளே ஒரு 10 வண்டி 20 வண்டி வருது. அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி இது பண்ணி அது பண்ணி பார்த்தோன்னா இந்த 2,000 தான் நம்மளுக்கு கையில் நிற்கும். ஒரு வியாபாரி வந்து ஒரே நாளில் விற்க முடியாது. இந்த 500 கேஜியை வந்து ஒரே நாளில் விற்க முடியாது. 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், 4 நாள் ஆகலாம். இந்த 4 நாளுக்கு விட தாண்டி போயிடுச்சுன்னா அவனுக்கு ஒரு வியாபாரிக்கு அதிகமாக நஷ்டம்தான் வரும். அதில் ஒன்றும் கிடைக்காது. இதுக்கு வந்து 3 நாள் ஒழிக்கணும். இந்த வெங்காயத்தை விற்கிறோன்னா 3 நாள் விற்கணும் அதிகபட்சமாக. அவன் ஒரு நாளைக்கு 100 கேஜி வெங்காயத்தை காலி பண்ண முடியாது, சரிங்களா? இதுதாங்க நடைமுறைக்கு ஒரு வியாபாரிக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்னென்னா, தினசரி 200 600 வரைக்கும் கிடைக்கும். 200 600 வரைக்கும் கிடைக்கும். இதில் தான் வந்து அவங்களுடைய லாபம் நஷ்டம் எல்லாம் பார்த்துக்கணும். இதில் வந்து நஷ்டமும் ஆகிறவங்கிறாங்க, லாபம் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. இது வந்து நான் ஒரு கணிப்போட ஒரு இதுவோடு சொல்கிறேன் வியாபாரத்துக்கு. இதுதான் முக்கியமான தொகை, முக்கியமான ஒரு இதுவாக எடுத்துக்காட்டாக நான் எடுத்து காட்டுறேன். ஒரு வியாபாரிக்கு தெரியாதவங்க கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.